வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. நம்ம கடந்த லைவ்லேயே சொல்லியிருப்போம், இன்னைக்கு கம்பெனியோடைய லீகல் டீமோட அத்தாரிட்டி போர்ட் மெம்பர்ஸுக்கான மீட்டிங் இருக்குது. அதுக்கான குட் நியூஸ் நம்ம நைட்டு சொல்கிறோம், என்னென்ன அப்டேட் கம்பெனியோடைய அஃபிஷியல் சைடில் வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த மீட்டிங் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. உண்மையிலே அந்த மீட்டிங்கில் நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இனிமேல் கம்பெனியோடைய அஃபிஷியல் அப்டேட்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யார் மூலயமாக அப்படின்னா, கம்பெனியுடைய அத்தாரிட்டி மெம்பர்ஸ் மூலமாக. சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த கம்பெனியுடைய எம்டி நிபந்தனை ஜாமீனில் இருக்கிறார், அவரால் எதுவும் பேச முடியாது. அதனால் கம்பெனியோடைய லீகல் டீம் மட்டும்தான் இப்போ எல்லாத்தையும் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டீம் மூலமாக நடந்த அந்த மீட்டிங்கில் நிறைய சந்தோஷமான செய்திகளை சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது விஷயம், 90% இந்த நம்ம இந்த கேஸுடைய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 10% தான். சரிங்களா? அதிலிருந்தும் கண்டிப்பாக நம்ம விரைவிலே வெளியே வந்துடுவோம் அப்படின்ற தகவல் அந்த லீகல் டீம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் யாருக்கும் ₹1 கூட நஷ்டமில்லாதவாறு கம்பெனி மீண்டும் ஆரம்பம் துவங்கி நமக்கான வருமானத்தை கொடுப்போம். அது சில வாரங்களில் நடந்துடும் அப்படின்னு இருக்காது, அதே போல் வருடங்கள் ஆகும் அப்படின்னு இல்லை. கண்டிப்பாக இன்னும் சில மாதங்கள்லேயே கம்பெனி மீண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு சுப செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான கேட்டகரி, இப்போது வருமானமே வாங்காமல் பண உளைச்சலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் நிறைய தகவல்கள், ஸோ அது டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்குது, நம்ம அதை கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் எம்டியுடைய வீடியோவை நீங்கள் தயவுசெய்து யாரும் எதிர்பார்க்காதீங்க. அது 2-3 மாதங்களுக்கு மேலவே ஆகும். முழுமையான தலைவர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர் வீடியோவில் பேசுவார். ஸோ அவருடைய வீடியோ யாருமே எதிர்பார்க்காதீங்க. அதுவும் நமக்கு கிடைச்ச அப்டேட் தான். அடுத்து இனிமேல் கம்பெனியோடைய அஃபிஷியல் அப்டேட் அத்தாரிட்டி போர்ட் மெம்பர்ஸ் மூலமாக கம்பெனியோட லீகல் டீம் உடைய கைட்லைன்ஸோடு நமக்கு கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. யாரும் எந்த விதத்திலையும் கவலைப்பட வேணாம். இவ்வளோ காலம் நம்ம பொறுமையாக இருந்ததற்கான பிரதி கூலி விரைவிலே கிடைக்க போகுது. எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த IOW அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த அப்ரூவல் அனுமதிக்காக மட்டும்தான் வெயிட்டிங். மற்ற எல்லா விஷயமும் இன்ச் பை இன்ச்சாக நடந்துகிட்டே வந்திருக்கு. டைரக்டர்ஸ் மெயில் கூட நாளை தள்ளி போயிருக்கு. அது கூட ஒரு முதல்ல 50% இருந்துச்சு, இப்போ 80% உறுதியாக அவங்களுடைய முன்ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்றதான் தகவல் வந்திருக்கு. இன்னும் அதில் பேசப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலே எந்த விதத்தில் நமக்கு பாதிப்பு இல்லாதவாறு இன்னும் சில மாதங்களில் கம்பெனி நார்மலாக ரன் ஆகி நமக்கு வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் தலையான விஷயம். இன்னும் ஒரு சில விஷயங்களை டெக்ஸ்ட் மெசேஜ் ரீதியாக நம்ம பார்க்கலாம் வாங்க. தெரியுதுங்களா? கண்டிப்பாக மைவி3 கண்டிப்பாக பழையபடி நடைபெறும். மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்ட்டு போட்டிருக்கா. சரிங்களா? கண்டிப்பாக பழையபடி நடைபெறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நமது எம்டி சார் அரெஸ்ட் ஆகிற சரணடைந்தார். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எனவே அனைத்து ஆதாரத்தையும் கொடுத்துட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்கிறார். 3வது விஷயம், மக்கள் புரிந்து கொள்வது, நம்மளது நிறுவனம் பணம் போடாமல் இல்லை, பணம் போடக்கூடாதுன்ற எண்ணத்துலையும் நம்ம நிறுவனம் கிடையாது. மாறாக மைவி3 மார்க்கெட்டிங் அக்கௌண்ட் IOW சைடு, காவல்துறை சைடில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் பணம் போட முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது. அதிலிருந்து 90% மீண்டு வந்துட்டாங்க. இன்னும் 10% வந்தோடனே கண்டிப்பாக நமக்கான வருமானத்தை கொடுப்பாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 4வது, நமது நிறுவனத்தில் தவறு இருந்தால், ஏதாவது சின்ன தவறுகள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா திரும்ப நமது நிறுவனத்தை வளர்க்க திரும்ப கோவைக்கே வந்திருக்குமா யோசிங்க அப்படின்னு இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த கேஸ் இருக்கிறது சின்ன தவறுனால. ஏன்னா இந்த கேஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. நம்ம உண்மையிலே பெரிய அளவு தவறு பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட்டுடைய அந்த கொள்கை ரீதியான தவறே பண்ணியிருக்கோம் நிறுவனம், இது முழுக்கவே இல்லீகலான ஒரு விஷயம். அப்படி இருந்தால் கேஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கும். அதாவது CBI இன்வெஸ்டிகேஷனுக்கோ EDக்கோ அது போன்ற அதை விட அதிகமான துறைக்கு போயிருக்கும். ஸோ அங்கே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் IOW இன்வெஸ்டிகேஷன் தலைமையகத்துக்கு போனது திரும்ப கோவை IOW ஆஃபீஸ்க்கே வந்துடுச்சு. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, அந்த அளவுக்கு வீரியம் மிக்க ஒரு விஷயம் இல்லை. இந்த நம்ம நிறுவனம் மோசடி செய்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நிரூபிப்பதற்கான போதுமான ஆதாரம் இல்லாததுனால திரும்ப அதே சமயம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாததுனால திரும்ப வந்திருக்கு.
மேலும் போன ஒரு ஏபியில் கூட நம்ம பார்த்துருப்போம், போதிய ஆதாரம் இல்லாததால் நமக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருக்கும் போலி டாக்டர் பட்டத்தில். ஸோ அதே மாதிரி தான் இந்த நிறுவனத்துடைய கேஸும் வரும். சரிங்களா? அது மாதிரி யாருமே எந்த விதத்திலும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 5வது பாயிண்ட் வந்து நமது எம்டி சார் விரைவில் எல்லா பிரச்சனையும் முடித்து அரசு அனுமதியோடு திரும்பவும் நமது நிறுவனம் சிறப்பான முறையில் நடைபெறும். அதை எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அது கொஞ்சம் சில தாமதங்கள் ஆகுமே தவிர்த்து யாராலையும் தவிர்க்க முடியாது. 6வது வந்து மூங்கில் எப்படி தனது வேரை வலுப்படுத்துமோ அதே போல ஒரு சில மாதத்துல, புரியுதுங்க, அதைத்தான் நான் சொல்றேன், சில மாதங்கள்ல மீண்டும் மகிழ்ச்சியர்ஸ் வலுவாக செயல்படும். பல மாதமா மூங்கில் வந்து உள்ள வேற வலுவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்துல வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி கண்டிப்பாக வரும். 7வது வெற்றி நமதே, நல்வர் இல்ல நல்லவர் லட்சியம், நல்லவர்களுடைய லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரம் உண்மையிலே அது வெற்றிக்கனியை சுவைக்கும். தெரியுதா? 3வது விஷயம் வந்து, 3வதுல லாஸ்ட் விஷயம் வந்து ஏபிசி என 3 அணியாக பிரிக்கிறதுக்காக இருக்காங்க. அது எதுக்கு அப்படிங்கிற தகவலை வரக்கூடிய காலங்கள் நான் சொல்ல விரைவில் அதை பற்றிய விளக்கங்களை எம்டி சார் தருவார். இதுதான் வந்து அந்த போர்ட் மீட்டிங்கில் நடந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. இன்னும் வந்து நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க. தயவு செய்து பொறுமையாகவும் இவ்வளோ காலம் காத்திருந்த பொறுமைக்கான பிரதிபலன் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நாம் அதை எதிர்கொண்டு பிரச்சனைகளை நம்ம கையாண்டு வெளிவரும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பிரதிபலன் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதாவது நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம், நம்முடைய வாழ்வாதாரம் உயரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதற்கு அடித்தளமாக இந்த நிறுவனம் இருக்குங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றம் இல்லை. மேலும் இது போன்ற உண்மை சிறந்த தகவலுடன் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள். அப்புறம் இது போன்ற வீடியோக்களை மற்ற லைவ்களை நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிகள்.